ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற 5 படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒர்க்கிங் மேன். இந்த படம் நம்ம ஜேசன் ஸ்டாத்தம் நடித்த படம் தாங்க. அவருடைய படங்கள்னாலே நமக்கு தெரியும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியான ஒரு மூவி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவே இருக்கும். ஸோ அவருடைய படங்கள் எந்த பேட்டர்னில் இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்னில் தான் இந்த படமும் வந்திருக்கு. இந்த படத்துடைய பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க்கராக வேலை பார்க்குறாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்திருப்பார். அதெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு இப்போது சாதாரணமான ஒரு ஒர்க்கராக வேலை பார்த்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் என்ன நடக்குது, அவருடைய நெருக்கமான ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு, ஜென்னி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ரஷ்யன் கேங்கால் கடத்தப்படுறான். இதுக்கப்புறம் அந்த கேங் கிட்டேருந்து அந்த பொண்ணை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் போகும். அண்ட் ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ரிப்பீட்டடான ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்துலையும் இருக்குது. அவருடைய படங்கள் எப்படி நீங்கள் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். மற்றபடி புதுசாக இந்த படத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. அண்ட் நீங்கள் ஜேசன் ஸ்டாத்தமோட ஃபேனாக இருந்து ஆக்ஷன் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து தமிழ் டப்பிங்கில் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேட் காய்ஸ் ரீஜன் ஆஃப் சாவோஸ். இந்த படம் வந்து 2019 ரிலீஸ் ஆன படம். இது வந்து இப்போ தான் தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக நம்ம டான் லீ தான் நடிச்சிருக்காரு. நம்ம டான் லீ பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். மெயினாக எல்லாத்துலேயுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் பண்ணுவார். அண்ட் இல்லாட்டி ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி ரோல் தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த படத்துலேயும் இவர் ஒரு பிரிசனராக தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஹை ப்ரொஃபைல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக, ஜெயிலில் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது வழியில் சில அசாசின்ஸ் வந்து அந்த பிரிசனர்ஸை காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த தப்பிச்சு போன பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை எப்படியாவது பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி போலீஸ்லாம் ஒரு டீம் அமைக்கிறாங்க. அந்த டீமுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிசனில் இருக்கக்கூடிய திறமையான பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே இந்த டீமில் வந்து சேர்க்குறாங்க. எதுக்காக? இந்த தப்பிச்சு போன பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரணும்னு சொல்லி. ஸோ அந்த டீமில் தான் நம்ம ஹீரோவும் இருக்கார். அண்ட் ஹீரோவோட டீம் இவங்க சேர்ந்து அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக போகும். ஸோ இந்த படமும் நீங்கள் ஒரு டான் லீ ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இதுவும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாலே போதும், அது வந்து அஃபிஷியலாகவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அன்பிரேக்கபிள் பாய். இந்த படமும் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோடைய மெயின் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து பிறக்கும் போதே ஒரு போன் டிசீஸ் வந்திருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து சின்னதாக ஏதாவது காயம் பட்டால் கூட அவனோட போன் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு வீக்கான போனாக இருக்கும் அவனுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவனை எப்படி வளர்க்குறாங்க, ஸோ அந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துமே அதெல்லாம் காட்டிக்காமல் அவனை எப்படி வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த படமே வந்து கொண்டு போவாங்க. அண்ட் இது வந்து ஒரு ட்ராமா வைஸான ஒரு மூவி தான். ஸோ ஹார்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி வந்து இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த படம் நம்ம பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன பெல் கீப்பர். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் கேட்டகரியான ஒரு மூவி தான். நார்மலாக நம்ம ஒரு பேய் படத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குரூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக பெல் லேக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்காக போயிட்டுருக்காங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் சொல்கிறாங்க, அந்த லேக்கில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உயிரோட வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாமே அவங்க கேட்காம எப்பயும் போல் எல்லோரும் பண்ணுவாங்கள்ல, எல்லா படங்களையும் காமிப்பாங்க. ஸோ எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இது என்ன தான் வந்து ஹாரர் த்ரில்லராக இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்டை வச்சு அவங்க பெருசாக கொண்டு போயிருக்கலாம். பட் இது வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருந்திருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கடைசியாக பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன ஹாட் டே. இந்த படம் ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு நாளில் பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதுதான் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவருடைய வீட்டிலே வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரைடு ஓட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் வேறு நடந்துடும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னு தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளில் எத்தனை பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இவருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே எப்படி கடந்து போகிறாரு, அதை தான் இந்த படத்தோட டைட்டிலே வச்சுருந்துருப்பாங்க, ஹார்ட் டேன்னு சொல்லி. ஸோ அந்த கான்செப்ட்டு இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு பரபரப்பான கதையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் எம்எக்ஸ் பிளேயர் அண்ட் அமேசான் பிரைம் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் டப்பிங் மூவிஸ் இது தான். ஸோ வேறு எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.